ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸில் சென்செக்ஸ் எக்ஸ்பைரியில் ஒரு மேனிப்புலேஷன் நடந்திருக்கு. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருவோம். அதாவது கரெக்டாக கடைசி ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளார 20 ரூபா இருந்த ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் வந்து 180 ரூபாய்க்கு போயிருக்கு. அதனால ஏகப்பட்ட பேர் லாபம் சம்பாதிச்சிருக்கலாம், நிறைய பேர் லாஸ் ஆகிருக்கலாம். இதன் காரணமாக தான் காலையிலே இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரியில் ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். இந்த இண்டிகேட்டிவ் க்ளோசிங் ப்ரைஸை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இன்னும் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து வெட்ட வெளிச்சமாக இந்த சென்செக்ஸ் எக்ஸ்பைரி காட்டிடுச்சு. அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பேசிடுவோம். அண்ட் 2 ஐபிஓக்கு நாளைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். இதில் ஒரு ஐபிஓ வந்து ஒரு நல்ல வேல்யூவேஷனில் வந்திருக்கு, இன்னொரு ஐபிஓ வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்குது. ஆனால் ரெண்டுமே நல்ல கிரே மார்க்கெட் ப்ரீமியமோடு இருக்குது. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அண்ட் இது போக கோல்டுக்கு ஒரு நெகட்டிவான விஷயம் இருக்குது. அதன் காரணமாக கோல்டு ப்ரைஸஸ் நேற்று இன்ட்ராடே ஐலேருந்து கிட்டத்தட்ட 2% அளவுக்கு விழுந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருக்குது. டாடா மோட்டர்ஸோட பேசஞ்சர் வெஹிக்கிளோட Q1 நம்பர்ஸ் வந்திருக்கு. இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கும் பகிருங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நம்மளோட வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது. அதில் அவர் சொன்னதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஷாக்கே ஏற்பட்டது. என்னென்னா, கனரா பேங்க், பந்தன் பேங்க்கில் கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் அளவுக்கு லாஸ் பண்ணியிருக்கேன், ஹெவி லாஸில் இருக்கேன், இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தார். நான் இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் நமக்கு வருது. ஏன்னா அப்பாவி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ்னால புஸ்வானா லிஸ்ட்டு, சங்கு சக்கர லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் மாட்டிக்கிறாங்க. அண்ட் இதன் காரணமாக வந்து லாஸ் ஆக போகிறது என்னமோ நம்ம பணம் தான். அந்த புரிதல் இல்லாமல் பெரிய அளவுக்கு பணத்தை வந்து முதலீடு பண்ணிடுறாங்க. இவர் வந்து லாஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாரு, ஆனால் இவரோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தெரியல. ஏன்னா ஒரு 5 லட்ச ரூபா இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டில் 1 லட்ச ரூபா லாஸ்னா 20% லாஸ். அதை வந்து 25% ரெக்கவர் பண்ணால் அது வந்து மறுபடியும் அந்த லெவலுக்கு வந்துடலாம். இதே ஒரு 1 கோடி ரூபா இருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோவில் 1 லட்ச ரூபா லாஸ்னா வெறும் 1% தான் லாஸ். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடும்போது எனக்கு கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் கொடுத்தா தான் என்னால் ஏதாவது ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சி சொல்ல முடியும். உதாரணத்துக்கு, ஒரு கம்பெனியில் நீங்கள் வாங்கின விலை என்ன, அண்ட் அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் நீங்கள் வாங்கின விலையிலேருந்து இப்போ எந்த அளவுக்கு லாஸில் இருக்குது, அண்ட் இந்த பேங்கிங் செக்டாரில் இப்போ உதாரணத்துக்கு இவரோட கேஸில் பேங்கிங் செக்டாரில் நீங்கள் என்னென்ன ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க செக்டாரில், இதை பற்றி சொல்லுங்கள். உங்களோட ஓவரால் அக்கௌண்ட் வேல்யூ சொல்லுங்கள். இதை வச்சு தான் நம்மளால் சரிங்க சார், இப்போ கனரா பேங்க்கும் பந்தன் பேங்க்கும் ஓரளவுக்கு நல்ல கம்பெனி தான், அதில் வந்து மாற்று கருத்தில் பாஸ்ட்டில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸே வந்து இன்வெஸ்டர்ஸ் கொடுத்துருக்கு. கனரா பேங்க் வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்கு, பந்தன் பேங்க் வந்து ப்ரைவேட் செக்டார் பேங்க்கு. இருந்தாலும் கூட உங்களுக்கு இதில் சந்தேகம் இருந்தால் பாதி பணத்தை எடுத்து HDFC பேங்க்கில் போடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஆனால் அவர் ஆல்ரெடி HDFC பேங்க்கில் பணம் போட்டிருந்தாருன்னா அது நமக்கு தெரியாது. ஸோ கிளியரான ஒரு டீட்டெயில் இருந்தால் தான் அதுக்கான சொல்யூஷனை வந்து நம்ம கொடுக்க முடியும். அண்ட் இந்த 2 பேங்க்குமே நல்ல பேங்க் தான். இவர் வாங்கின விலையிலேருந்து எத்தனை % விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஏன்னா பெரிய அளவுக்கு வாங்கிட்டு ஒரு 5% விழுந்திருந்தாலே 1 லட்ச ரூபா கூட லாஸ் காமிக்கும். ஆனால் 20 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருந்தாருன்னா 5%னாலே 1 லட்ச ரூபா லாஸ் காமிக்கும். ஸோ அது நமக்கு கரெக்டாக தெரியாமல் நம்ம வந்து அட்வைஸ் பண்ண முடியாது. இது ஒரு சின்ன விஷயமா சொல்கிறேன். அண்டு நான் வந்து நம்மளோட ட்ரேடர்ஸ்க்கு வந்து முன்னிருந்த ட்ரேடர்ஸ்க்கு வந்து தெரியும், முன்னிருந்த வியூவர்ஸ்க்கு வந்து தெரியும் இந்த விஷயம். புதுசாக வந்தவங்களுக்காக சொல்கிறது ஒன்று தான், உங்களோட பணத்துக்கு நீங்கள் தான் முதலாளி. அது 10,000 ரூபாய் இருந்தாலும் சரி, 10 லட்சமாக இருந்தாலும் சரி, 10 கோடியாக இருந்தாலும் சரி, அந்த பணத்துக்கு நீங்கள் தான் கிங். ஒரு அரசன்ன்றவன் எப்படி முடிவெடுப்பான்னா எல்லார்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்டுப்பான், ஆனால் கடைசியில் முடிவுன்றது அவன் தான் எடுப்பான். அந்த மாதிரி தான் நீங்களும் முடிவு பண்ணணும். எல்லா ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ், செய்தி ஊடகங்கள் சொல்கிற செய்திகள் எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க. ஆனால் அந்த ஷேரை வாங்கணுமா வேணாமன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நாளைக்கு அந்த ஷேர் ப்ரைஸ் ஏறினா லாபம் உங்களுக்கு தான் வரப்போகுது, இறங்கினா நஷ்டம் உங்களுக்கு தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் தான் கரெக்டான முடிவு எடுக்கணும். எனக்கு கூட வந்து டாடா மோட்டார்ஸில் டிவிஎஸ் மோட்டார்ஸில் வந்து ஷேர்ஸ் வாங்கணும்னு ஆசை. ஏன்னா இதுவரையும் நான் 2 வண்டி மாற்றிருக்கேன். இப்போ இருக்கிறது என்னோட 2வது வண்டி. முதல் வண்டியும் வந்து டிவிஎஸ் கம்பெனியில் தான் வாங்கினேன், 2வது வண்டியும் வந்து டிவிஎஸ் கம்பெனியில் தான் வாங்கினேன். எங்கள் மாமாக்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு டிவிஎஸ் வண்டிகள் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த டிவிஎஸ் கம்பெனியில் எப்பயுமே என்னால் ஷேர் வாங்க முடியாது. ஏன்னா வந்து அது வந்து எப்பயுமே ஹையர் வேல்யூஷனில் இருக்கும். ஸோ அவ்வளோ விலை கொடுத்து வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். காரணம் என்னென்னா, ஒரு நல்ல கம்பெனியை நீங்கள் அதிகமான விலை கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா பல வருஷங்களுக்கு லாபமே வராமல் இருக்கும். இதை வந்து நான் சொல்லலை, வாரன் பஃபட் சொல்லியிருக்காரு, பீட்டர் லிஞ்ச் சொல்லியிருக்காரு. இதை வந்து ஏகப்பட்ட மிகப்பெரிய ஜாம்பவான்கள் சொல்லியிருக்க விஷயம். அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னாலே ட்ராப்பில் போய் விழமாட்டோம். அண்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்கணும். அதாவது இதுக்கு மேலே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நமக்கு ரிஸ்க் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணணும். உதாரணத்துக்கு கோல்டில் கூட நான் சொல்லியிருப்பேன், $4,000 கீழே டவுன் சைடு ரொம்ப கம்மி, விழாதுன்னு நான் சொல்லலை.
ஆனால் விழுந்தாலும் பெரிய அளவுக்கு விழாதுன்னு சொன்னேன். பார்த்தீங்கன்னா $4000 அழகாக இப்போ 10% பக்கத்தில் ஏறிடுச்சு. ஸோ 10% ஏறும்னு எனக்கு தெரியாது. ஆனால் $4000 10%க்கு மேலே விழாதுன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி கரெக்டாக நம்ம வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன், ஃபோர்காஸ்ட், எஸ்டிமேஷன் போட்டு நம்ம வந்து இறங்கணும். இதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்களோ பிரச்சனைகளோ இருந்தால் கூட டீட்டெயில்டாக எனக்கு சொல்லுங்கள். அதுக்கான சொல்யூஷன் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா வந்து நானும் உங்களை மாதிரி சாதாரண ஒரு ரீட்டைல் ட்ரேடர் தான். 2015 10,000 சேர்த்துட்டு ஷேர் மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கு பணம் சம்பாதிச்சு குடும்பத்தோட கஷ்டத்தை எல்லாம் தீர்த்துடலாம் அப்படின்ற ஆசையோடு தான் நானும் வந்தேன். ஆனால் அப்போல்லாம் அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ்க்கே வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு $1000 மினிமம் பேலன்ஸு போஸ்ட்டில் அனுப்பணும். அவங்க வந்து ஒரு கொரியர் அனுப்புவாங்க. 50 கையெழுத்து 60 கையெழுத்து போட்டு நம்ம திருப்பி கொரியர் அனுப்பணும். இந்த எல்லா செலவு போக ஒரு $8,000 தான் இருந்தது. அதில் வந்து ஒரு மாதத்துல எனக்கு புரிஞ்சிருச்சு, இதில் நம்ம பெருசாக சம்பாதிக்க முடியாது, நமக்கு கேபிட்டல் சேரணும்னு சொல்லிட்டு மாதம் 5,000 6,000 சேர்த்து அதில் வந்து ஷேர்ஸ் வாங்குவேன். இதே மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்படி தான் வந்து நான் என்னோடய அக்கௌண்ட் சைஸ் வந்து பெருசு பண்ணேன். 2018 வந்து பேங்கிங் ஃபைனான்ஸ் கிரைசிஸ் வந்தது. இதே மாதிரி பேங்க் கம்பெனிஸ் எல்லாம் பயங்கரமாக விழுந்தது. சரிங்களா? அதே மாதிரி 2020 கோவிட் கிரைசிஸ், அதில் வந்து நல்ல லாபம். 2023-24 காலகட்டத்தில் மறுபடியும் நல்ல லாபம். இந்த 3 காலகட்டமும் எனக்கு வந்து போனஸ் பீரியட் மாதிரி இருந்தது. இப்போ இந்த 2 வருஷத்தில் மார்க்கெட் எங்கேயும் போலன்னு எல்லாரும் நெகட்டிவாக பேசுகிறாங்க. நான் அதை தான் சொல்லுவேன், இந்தியன் மார்க்கெட்டை தப்பாக பேசாதீங்க. நம்ம பணம் சம்பாதிக்கிற இடம், நமக்கு செய்யும் தொழிலே தெய்வம்ன்ற மாதிரின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். பொறுமையாக இருங்க, கரெக்டாக க்ளீனாக அடிங்க, அவசரப்பட்டு ஸ்டாக்ஸை வாங்கி நஷ்டம் அடையாதீங்க. ஸோ இதை தான் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ் போனோம்னா ஃபஸ்ட்டு செக்மெண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டில் நேற்று ஈவினிங் வந்து பாகிஸ்தானும் கத்தாரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா இந்த பேச்சுவார்த்தை இன்னும் நடந்துகிட்ருக்கு. பாகிஸ்தான் ஒரு படி மேலே போய் இந்த 60 நாள் MOU இஸ்லாமாபாத் அக்கார்ட்ஸை வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், இன்னொரு 60 நாளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து ஈரான் வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. இல்லைங்க, எங்களுக்கு அந்த ஐடியாலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதல்ல எங்கே சீஸ்ஃபயர் இருந்ததுன்ற மாதிரி தான் கேள்வி இருக்குது. ஏன்னா சீஸ்ஃபயர் சொல்லி ஒரு வாரத்துக்குள்ளாரே மறுபடியும் சண்டை போட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் கத்தாரில் டோஹாவில் வச்சு செவ்வாய்க்கிழமை பேச்சுவார்த்தை பண்ணி இந்த சுப்ரீம் லீடரோட இறுதி சடங்கு வரை அமைதியாக இருக்கணும்னு சொன்னாங்க. சுப்ரீம் லீடரோட இறுதி சடங்கு முடித்த உடனே மறுபடியும் பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த MOU வந்து செயல்படவே இல்லைன்னு சொல்லிட்டு தான் நம்ம நினைக்கணும். இதெல்லாம் இப்படி இருக்கும்போது ஈரானோட IRGC கமாண்டர் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஈரானில் இப்போ ஏகப்பட்ட ஆயுதங்களை நாங்கள் உள்நாட்டிலே உற்பத்தி பண்ணுறோம், நாங்கள் லான்ச் பண்ணுற மிசைல்ஸை விட உற்பத்தி பண்ணுற மிசைல்ஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, இதனால் பல வருடங்களுக்கு எங்களால் போரை வந்து நடத்த முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து அவர் தரப்பில் ஒன்று சொல்லணும் இல்லையா, எப்பயும் போல் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் எங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது, நாங்கள் வந்து இந்த பிளாக்கேடை வந்து உருவாக்கியிருக்கோம், இதை எல்லாரும் வந்து ஒரு இரும்பு சிவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் IRGCன்றதை கம்ப்ளீட்டாக நாங்கள் அழிச்சிட்டோம், ஈரானோட தலைமை வந்து ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்குது, ஈரானில் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து 300% அதிகமாக இருக்குது, இதுக்கு மேலே அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய போஸ்ட் வந்து போட்டிருக்காரு. மொத்தத்தில் வந்து 2 பேருமே வந்து செஸ்ஸில் வந்து ஸ்டேல்மேட்டுன்னு சொல்லுவாங்க, அடுத்த மூவே இல்லைன்ற மாதிரி அந்த இடத்துல போய் நின்றுட்டு இருக்காங்க. அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு சீரியஸான ஒரு கன்சர்ன் என்னென்னா என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். இவங்க தொடர்ந்து இந்த ஆயில் கப்பல்களை அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் கிட்டத்தட்ட 3,44,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஆயில் பொல்யூஷன் அளவுக்கு ஏற்பட்டிருக்கு. இதை தன்னார்வலர்கள், இந்த நான் வாலண்டியர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அவங்க வந்து சுத்தம் பண்ணுற வேலையில் இறங்கியிருக்காங்க. இது எக்ஸாக்டாக எங்கே நடந்திருக்குன்னா கொசம் ஐலாண்ட்லேயும் ஹெங்கம் தீவுகள் பக்கத்துலேயும் வந்து நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிளைமேட்டிக் த்ரெட்டை வந்து உருவாக்குது. இவனுங்க பண்ணுற வேலைக்கு பாவம் அந்த அப்பாவி மீனுங்களும் சாக வேண்டியதாக இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் சைனா வந்து அமெரிக்காவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு சாவினா இந்த ரேர் எர்த் மெட்டல்ஸ் தான். இப்போது அமெரிக்காவும் ஜப்பானும் சேர்ந்து டீப் சீயில் இந்த ரேர் எர்த் மெட்டல்ஸை தோண்டி எடுக்கலாம், மைன் பண்ணி எடுக்கலான்ற மாதிரி ஒரு திட்டத்தில் இருக்காங்க. ஸோ இது பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு சைனாவுக்கு ஒரு சவால் விடுற மாதிரி அமெரிக்கா வந்துடும். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது உலக அரசியலில். அண்ட் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்கா கிட்ட இருக்கிற பேட்ரியட் மிசைலில் ஒரு 10% எங்கள் கிட்ட கொடுத்தீங்கன்னா ரஷ்யா எத்தனை மிசைல்ஸ் எங்கள் மேலே ஏவுனாலும் கூட நாங்கள் வந்து தடுத்து நிறுத்திடுவோம் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னமும் கூட இந்த உக்ரைன் ரஷ்யாவுக்கு நடுவில் போர் வந்து போயிட்டே இருக்குது. குறிப்பாக வந்து இந்த பிளாக் சீயில் வந்து அட்டாக்ஸ் நடக்கிறதுனால கோதுமையோட தட்டுப்பாடு வந்துருமோன்ற ஒரு பயமும் இருக்குது. மேபி வரும் நாட்களில் கோதுமையோட விலை வந்து அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரஷ்யாவுக்கு போகக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய கார்கோ மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. பதிலுக்கு ரஷ்யா வந்து இவங்களுக்கு வரக்கூடிய உணவுப் பொருட்கள் வரக்கூடிய கார்கோ மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. அங்கே இருக்கிற மக்களும் வந்து உணவு பற்றாக்குறையில் பாதிக்கப்படதான் செய்கிறாங்க. இதுவும் வந்து கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது.
அண்ட் ஆஸ்திரேலியாவில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த டீனேஜர்ஸ் 16 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதன் காரணமாக 7,56,000 இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ஸை வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியாவில் இந்த மெட்டா நிறுவனமே வந்து பேன் பண்ணிட்டாங்க. இது ஒரு பாசிட்டிவ் விஷயம் தான். நம்ம இந்தியாவில் கூட ஒரு 18 வயசு ஆகிற வரை இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் யாரும் அக்கௌண்ட் வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் இன்னைக்கு நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை பற்றின செய்திகள் நம்மளோட அரசாங்கத்துக்கிட்டேருந்து என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள டிஃபென்ஸ் டெண்டர் வந்து விட போகிறாங்க. எதுக்குன்னா 60 மல்டி ரோல் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளை வந்து டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்டை வந்து நம்மளோட மிலிட்ரி வந்து நம்மளோட ஏர்ஃபோர்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ண போகிறாங்க. இதுக்கு வந்து யாரெல்லாம் டெண்டருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, அஃப்கோர்ஸ் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் அண்ட் இவங்க மூலிமா மறைமுகமாக லாபம் அடைய போகிறது டாடா டெக்னாலஜிஸ், அதுக்கப்புறம் இவங்க மகேந்திரா அண்ட் மகேந்திரா. இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உதிரி பாகங்கள் மாதிரியான ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் MSCI மார்கன் ஸ்டான்லி காம்போசைட் இண்டெக்ஸ், இந்த இண்டெக்ஸில் வந்து சில ஸ்டாக்ஸை வந்து சேர்க்க போகிறாங்க, சில ஸ்டாக்ஸ் வந்து ரிமூவ் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி இந்த க்ளோசிங் ஆப்ஷன் செஷனால் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு குழப்பம் வந்து க்ளோசிங்கில் இருக்குது. இதில் இவனுங்க வேறு இந்த மாதிரி ரீஷஃபில் பண்ணாங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு இதுவும் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். என்ன ஸ்டாக்ஸ் சேர்க்க போகிறாங்கன்னா, க்ரோ புரோக்கர் இருக்காங்களே அவங்களோட ஷேர், லாரஸ் லேப்ஸ், லென்ஸ்கார்ட் சொல்யூஷன், அதானி எனர்ஜி சொல்யூஷன், இது எல்லாத்தையும் வந்து சேர்க்க போகிறாங்க. எந்த ஷேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண போகிறாங்கன்னா, ஆஸ்ட்ரால், பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், SBI கார்ட்ஸ், இந்த 3 ஷேர் வந்து ரிமூவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனிஸில் முதலீடு பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க, உள்ளே போகிற ஷேரோட விலை வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் வந்து சில ஃபண்ட்ஸ் வந்து இந்த MSCI இண்டெக்ஸ் வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க பேசிவாக. அவங்க வந்து இந்த ஷேர்ஸை வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியே போகிற ஷேர் வந்து வில்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க அந்த பேசிவ் ஃபண்ட்ஸ் வந்து இந்த ஷேர்ஸை விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அண்ட் இன்னைக்கு ஜூலை மாதத்தோட இந்தியாவோட ட்ரேட் டேட்டா வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 19% அளவுக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இம்போர்ட்ஸ் வந்து 17% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏற்றுமதியை விட இறக்குமதி வந்து கம்மியாக தான் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் அப்படி இருந்தாலும் கூட ட்ரேட் டிஃபிசிட் வந்து 15% அளவுக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆக தான் செஞ்சிருக்கு. அண்ட் இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் உள்ள, நம்ம எப்பயுமே வந்து ட்ரேட் டிஃபிசிட் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான். அண்ட் கிட்டத்தட்ட 32 பில்லியன் 3200 கோடி டாலர் அளவுக்கு ட்ரேட் டிஃபிசிட் வந்து ஜூலை மாதத்தில் மட்டும் இருக்குது. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது நாளைக்கு நம்மளோட கரன்சி மேலே ஒரு ப்ரெஷர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் 3வது செக்மெண்ட் நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு வந்தோம்னா, ரீசெண்டாக தான் வந்து ஜிரோதாவில் இண்டிகேட்டிவ் க்ளோசிங் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. ஒரு ப்ரைஸ் டிஸ்பிளேவை கொண்டு வந்தாங்க. அதுவும் வெப்சைட்டில் மட்டும் தான் வருது, மொபைல் ஆப்பில் வரல. அது நீங்கள் வேலையில் இருக்கும்போது பார்க்கணுன்னா ஒன்றும் இல்லை, உங்கள் ஃபோனில் வந்து கூகுள் குரோமில் போயிட்டு ஜீரோதாவை லாகின் பண்ணிங்கன்னா அது வந்து வெப்சைட்டில் பார்க்குற மாதிரி தான், கைட் வெப்பில் பார்க்குற மாதிரி தான். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியும். அண்ட் இந்த இண்டிகேட்டிவ் க்ளோசிங் வந்ததுக்கப்புறம் ஓகே, ஒரு வழியாக பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். காரணம் இந்த CASல என்ன பிரச்சனைனா, 3.25க்கு அண்டர்லைன் நின்றுடுது. அண்டர்லைனுக்கு மேலே இருக்கக்கூடிய டெரிவேட்டிவ் மட்டும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து அடிப்படையே தப்பு, பேஸே தப்பு அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது அஸ்திவாரம் போடாமல் ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டுற மாதிரி, கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டுற மாதிரி, பில்டிங் தாங்குமா நிற்குமா அப்படின்ற மாதிரி தான். ஸோ அண்டர்லைனில் ஒரு மூமெண்ட்டே இல்லாமல் இது நடந்துட்டு இருக்கு. இது எப்படிங்க இது கண்டுபிடிக்கிறதுன்றது தான் பிரச்சனையாக இருந்தது. அதனால தான் ட்ரேடிங் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணோம் ஆப்ஷன்ஸில். அண்ட் இதுக்கப்புறம் இண்டிகேட்டிவ் ப்ரைஸ் என்னும்போது, இந்த இண்டிகேட்டிவ் ப்ரைஸ் அந்த கால் மணி நேரம் கூட இல்லை, 3:20 3:28 3:30 அந்த 8-10 நிமிஷத்துக்குள்ளார என்ன ப்ரைஸில் க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்கும். இதன் காரணமாக வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி வந்தது. ஒரு 2-3 நாளாக வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி பார்க்க முடிஞ்சது. ஈவன் நிஃப்டியோட எக்ஸ்பைரியில் கூட அந்த ஸ்டெபிலிட்டியை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா, இன்றைக்கி சென்செக்ஸோட எக்ஸ்பைரியில் வந்து அப்படியே அதை தலைகீழாக திருப்பி போட்டுடுச்சு. ஏன்னா நான் வந்து இதை அப்சர்வ் பண்ணேன், எனக்கு டைம் இருந்தது. 3:20க்கு இந்த இண்டிகேட்டிவ் க்ளோசிங் ஓப்பன் ஆகும்போது, இந்த இண்டிகேட்டிவ் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது சென்செக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி காமிச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மெதுவாக ரிக்கவர் ஆகிட்டு அந்த 3.25 சின்க்ரனைஸ் ஆகிடுச்சு, சேமாக ஈக்குவலாக க்ளோஸ் ஆகிற மாதிரி. சடனாக 3:25க்கு அப்புறம் சல்லுன்னு சென்செக்ஸோட இண்டிகேட்டிவ் ப்ரைஸ் வந்து ஏறுது. இதன் காரணமாக கால் ஆப்ஷன்ஸோட விலை ஏறுது, புட் ஆப்ஷன்ஸோட விலை வந்து விழுது. கிட்டத்தட்ட 166 ரூபாய் இருந்த புட் ஆப்ஷன்ஸோட விலை வந்து 0 ஆகுது. அதே மாதிரி 20 ரூபாய் அந்த கால் ஆப்ஷன் வந்து 180 ரூபாய் ஆகுது. 9 டைம்ஸ். யாராவது 1 லட்ச ரூபாய்க்கு வந்து அந்த கால் ஆப்ஷன் வாங்கியிருந்தாங்கன்னா 9 லட்ச ரூபாய் இருக்கும், 9 மடங்கு லாபம். ஸோ இது மறுபடியும் வந்து மேனிப்புலேஷன் டூலாக வந்து யூஸ் பண்ணுறாங்கன்றது தான் பிரச்சனையாக இருக்குது. என்னதான் இவங்க இண்டிகேட்டிவ் ப்ரைஸ் கொண்டு வந்தாலும், ரேண்டம் க்ளோசிங் கொண்டு வந்தாலும், லாஸ்ட் 3 நிமிஷத்தில் ஆப்ஷன்ஸில் வந்து எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு ஒரு பெரிய பை ஆர்டரை போட்டு ஏற்றிடுறாங்கன்றது கிளியராக தெரியுது. இதுக்கான ஒரே சொல்யூஷன் என்னென்னா, இந்த 3.25க்கு வந்து டெரிவேட்டிவ்ஸை நிறுத்துறாங்களே, அதே 3.25க்கு இண்டெக்ஸை நிறுத்துறாங்களே,
அதே 3.25க்கு இந்த டெரிவேட்டிவ்ஸை நிறுத்திடணும். அதுதான் இதுக்கான சொல்யூஷன். அமெரிக்காலலாம் அப்படி தான் நடக்குது. ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். இந்த க்ளோசிங் ஆப்ஷன் ப்ரைஸஸ் மட்டும் தனியாக நடக்கும். இப்போ நம்மளோட செபி என்ன பண்ணணும்னா 3.25க்கு நீங்கள் மார்க்கெட்டை முடிச்சிடுங்க, எங்களுக்கு போதும், வெறும் 6 மணி நேரம் மட்டும் நாங்கள் ட்ரேட் பண்ணிக்கிறோன்ற மாதிரி 3.25க்கு மார்க்கெட்டை முடிச்சுட்டு இந்த பிரச்சனை இல்லை. லாஸ்ட் 1/2 மணி நேரம் நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க, பேசிவ் ஃபண்ட்ஸுக்காக நீங்கள் ஆப்ஷன்ஸை நடத்திக்கோங்க. இதுதான் வந்து பிரச்சனையாக இருக்குது. ஸோ இது கேட்பாங்களா மாற்றுவாங்களான்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இன்றைக்கி நிறைய ட்ரேடர்ஸ் வந்து மறுபடியும் கன்சர்ன்ஸை வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு நேற்று இந்த ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணாங்களே, அதனால் பெருசாக வால்யூம் எதுவும் இம்பேக்ட் ஆகலை. ஸோ அது வந்து செபியை வந்து திரும்பி பார்க்க வைக்கலன்றது தான் குறிப்பான விஷயம். ஏன்னா வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸோட வால்யூம் வந்து ரொம்ப கம்மி தான். அண்ட் இன்னைக்கு நம்மளோட நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் வந்தோம்னா நேற்று 3.25 க்ளோசிங்கோட கம்பேர் பண்ணும்போது 70 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப். இது காரணமே இல்லாத கேப் அப் தான். அதனால தான் உடனே வந்து செல் ஆஃப் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 3.25க்கு ஈக்குவலாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்டையர் டே வந்து ஒரு 100 பாயிண்ட்குள்ளார கன்சால்டேட் ஆயிருந்தது. இருந்தாலும் கூட நிஃப்டியில் 100 பாயிண்ட் அளவுக்கு வைலண்டான மூவ்மெண்ட்ன்றதே வந்து ட்ரேடர்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும் ஒருவேளை ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா. அண்ட் எண்ட் ஆஃப் த டேல வந்து 3.25க்கு 24,110 வந்து க்ளோஸ் ஆகுது. அதாவது 24,310 வந்து க்ளோஸ் ஆகுது. அண்ட் சிஎஸ் க்ளோசிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 43 பாயிண்ட் அளவுக்கு ஏறி 24,353 க்ளோஸ் ஆயிருக்கு. ஈவன் நிஃப்டிலே வந்து இந்த மாதிரி ஒரு அப்நார்மலிட்டி பார்க்க முடியாது. ஏன்னா சென்செக்ஸை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதே தான் நிஃப்டிலையும் யூஸ் பண்ணுவாங்கன்றதுனால அந்த ரிஃப்ளெக்ஷன் இங்கேயும் இருந்தது. அண்ட் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தோம்னா 1688 கம்பெனிஸ் பாசிட்டிவாகவும் 1698 கம்பெனிஸ் அளவுக்கு நெகட்டிவாகவும் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட இது வந்து 1:1 ரேஷியோ தான். ஆட்டோ செக்டார் ஃப்ளாட்டாக இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து 0.5% அளவுக்கு நெகட்டிவாக இருக்குது. நேற்று ஏறின பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து இன்றைக்கி நெகட்டிவாக தான் ரியாக்ட் பண்ணியிருந்தது. எஃப்எம்சிஜி வந்து 1% அளவுக்கு பாசிட்டிவ் வந்தது. காரணம் வந்து கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்டாக இருக்கட்டும், ஐடிசியாக இருக்கட்டும், எல்லாமே ஓரளவுக்கு ரேலியாக இருந்தது. அண்ட் ஐடி செக்டார் ஒரு 0.5% அளவுக்கு பாசிட்டிவ் வந்தது. ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் ஒரு 0.25% அளவுக்கு நெகட்டிவாக இருந்தது. கோல்டு ப்ரைஸஸ்க்கு ஒரு நெகட்டிவான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ராய்டர்ஸ் வந்து ஒரு போல் ஒன்று நடத்தியிருக்காங்க. யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் வந்து இந்த நிதியாண்டுக்குள்ளார இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போல் நடத்தியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 69 எக்கனாமிஸ்ட், பொருளாதார நிபுணி இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து 69 பேரில் 57 பேர் ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கோல்டுக்கு நெகட்டிவான விஷயம். இதன் காரணமாக கோல்டு வந்து 2% அளவுக்கு இருந்திருக்கு. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், கோல்டு வந்து இந்த மாதிரி நடுவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் இந்த $4,000 வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் தான். ஏன்னா பிரிக்ஸும் சரி, மற்ற நாடுகளும் சரி, அமெரிக்கா மேலே இருந்த மொத்த நம்பகத்தன்மையும் வந்து கேள்விக்குறி ஆக்கிட்டாங்க. அமெரிக்கன் டாலர் தான் வந்து எல்லாத்தையும் வந்து தாங்கி பிடிச்சிட்டு இருந்தது. அதை ஆட்டம் காணும்போது எல்லாரும் வந்து தப்பிச்சு இன்னொரு இடத்துல போய் ஓடணும். அது வந்து கோல்டாக தான் இருக்கும். ஸோ கோல்டு ப்ரைஸஸ் வரும் நாட்களில் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்ட்ராடேல ஏதாவது ப்ராஃபிட் கிடைச்சதுன்னா, ஸ்விங் ட்ரேடிங்கில் ஏதாவது ப்ராஃபிட் கிடைச்சதுன்னா, மாதம் சம்பளத்தில் ஏதாவது ஒரு தொகை சேர்க்க முடிஞ்சதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டை வாங்குங்க. உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் 20% வரையும் கோல்டு வச்சுக்கிறதுல தப்பே கிடையாது. அதை பார்த்துக்கோங்க. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ்க்கு வந்தோம்னா, இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எடுக்கும்போது $4,370 இருந்தது ஒரு அவுன்ஸ். அண்ட் நம்மளோட இந்தியன் புல்லியன் அசோசியேஷன் 24 கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு 15,400 ரூபாயும், 22 கேரட் ஒரு கிராமுக்கு வந்து 14,120 ரூபாயும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் வந்து 2,36,000, கிட்டத்தட்ட 4,000 ரூபாய் அளவுக்கு சில்வர் ப்ரைஸஸ் விழுந்திருக்கு. அண்ட் க்ரூட் ஆயில் $86 இருந்தது. அண்ட் நம்மளோட யூஎஸ்டிஐஆர் இன்னைக்கு ஒரு 10 பைசா அளவுக்கு டிப்ரிஷியேட் ஆகி 95.43 ரூபாய் பர் டாலர் வந்து ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. எஃப்ஐஎஸ் வந்து இன்னைக்கு 510 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. டிஐஎஸ் வந்து 4,353 கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். அண்ட் அடுத்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்னு வந்தோம்னா, குஜராத் ஸ்டேட் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் ஜிஎஸ்எஃப்சி இவங்க வந்து ஒரு குஜராத் அரசாங்கத்தோட ஒரு கம்பெனி. அண்ட் இவங்களோட Q1 நம்பர்ஸ் ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு. மற்ற ஃபெர்டிலைசர் கம்பெனிஸில் இருந்த மாதிரி ஒரு மார்ஜின் ப்ரெஷர் இவங்கள பார்க்க முடியல. ப்ராஃபிட் வந்து 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேல்ஸ் 64% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா வந்து 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேல்ஸ் வந்து அதிகமாகியும் ப்ராஃபிட்டில் அடிவானது காரணம் மார்ஜினில் ஒரு ஸ்லைட் ப்ரெஷர் தான். ஆனால் அந்த அளவுக்கு ப்ராஃபிட் இம்பேக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. இது ஓரளவுக்கு மீடியமான ரிசல்ட் தான். அண்ட் அடுத்து இந்தியன் கிளைகால்ஸ் இவங்க வந்து ஒரு கெமிக்கல் கம்பெனி. எஸ்பெஷலாக சொன்னால் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ், கிளைகால், ஈத்தர், அசிட்டேட் மாதிரியான கெமிக்கல்ஸும் தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ். இவங்களோட ப்ராஃபிட் வந்து 32% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேல்ஸ் வந்து 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் மார்ஜின் வந்து சேமாக தான் இருக்குது, ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அண்ட் ப்ராஃபிட் இந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆனது காரணம் வந்து இவங்களோட ஃபைனான்சிங் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது. வட்டி கட்டுற பணம் வந்து கம்மியாக இருக்குது. லோனை குறைச்சிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் அடுத்து இர்கான் இன்டர்நேஷ்னல் இவங்க வந்து ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, அரசாங்கத்தோட கம்பெனி தான். இவங்களோட ப்ராஃபிட் வந்து 44% அளவு குறைஞ்சிருக்கு. 164 கோடி போன வருஷம் பண்ணாங்க. இப்போ 92 கோடி தான் லாபம் பண்ணியிருக்காங்க. இத்தனைக்கும் சேல்ஸ் வந்து 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு டாப் லைன். அண்ட் மார்ஜினில் பெரிய ப்ரெஷர் இல்லை.
ஆனால் என்ன பஞ்சாயத்துனா அதர் இன்கம் குறைஞ்சிருக்கு, அதே சமயம் ஃபைனான்சிங் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது, வட்டி வந்து அதிகமாக கட்டியிருக்காங்க. இதுதான் இதில் நெகட்டிவான விஷயம். அண்ட் கேஆர்என் ஈட் எக்ஸ்சேஞ்சர் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன், அதாவது ஈட் ரெகுலேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக் பொருட்களை விற்கக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்களோட பிஸ்னஸ் மாடல் பார்த்தோம்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ஈட் ப்ரொடியூஸ் ஆகலையே அதை வந்து வெளியில் கடத்தி கொண்டு போகணும், அதுதான் இவங்களோட பிஸ்னஸ். இவங்களோட ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குது. இவங்களோட ரிசல்ட் நல்ல அளவுக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, இப்போ வரக்கூடிய நாட்களில் டேட்டா சென்டராக இருக்கட்டும், இந்த மாதிரியான புது பிஸ்னஸ் மாடல்ஸ் வரும்போது அவங்களுக்கு வந்து இந்த ஹீட் ரெகுலேஷனை வந்து கொண்டு வரதுக்கு நிறைய வந்து பிஸ்னஸ் ஆர்டர் கிடைக்கும். அதன் காரணமாக இவங்களோட பிஸ்னஸ் இன்னும் வரும் நாட்களில் இதே மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாக இருக்குது. 12 கோடியிலேருந்து 33 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேல்ஸ் வந்து டபுளாக இருக்குது, 115 கோடியிலேருந்து 230 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் மார்ஜின் வந்து கிட்டத்தட்ட 4% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த கம்பெனி வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுட்டு பாருங்கள் என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம். அண்ட் டிட்டாகார் ரயில்வே சிஸ்டம்ஸ், இவங்களோட Q1 நம்பர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. சேல்ஸ் 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதே சமயம் ப்ராஃபிட் வந்து 70% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் மார்ஜின் வந்து 47% மெயின்டைன் பண்ணுறாங்க. அதாவது எபிட்டா வந்து 47% அளவுக்கு அதிகமாக இருக்குது, மார்ஜின் வந்து 9%லேருந்து 12% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான். அண்ட் பிளிஸ் ஜிவிஎஸ் ஃபார்மா, இவங்க வந்து ஒரு ஸ்மால் கேப் ஃபார்மா கம்பெனி. அண்ட் ஃபார்மா கம்பெனியில் சின்ன கம்பெனிஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான் கொடுத்தாங்க. இவங்களோட சேல்ஸ் வந்து 38% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ப்ராஃபிட் வந்து 16% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 44 கோடியிலேருந்து 51 கோடியாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் எபிட்டா வந்து 85% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஈவன் மார்ஜினில் கூட ஒரு 7% அளவுக்கு வந்து அப்டிக் வந்து பார்க்க முடியுது. இது பிளிஸ் ஜிவிஎஸ் ஃபார்மாவோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் உங்களுக்கு தெரியும், இவங்களோட ப்ராஃபிட் வந்து 34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா வந்து 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்மளோட சேனல் வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணியிருக்கோங்க தெரியும். போன குவார்ட்டர்லேயும் இவங்க வந்து நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் மார்ஜின் வந்து 15% மெயின்டைன் பண்ணுறாங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2031 நிதியாண்டுக்குள்ளார 31,000 பெட்ஸாக வந்து எங்களோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷனுக்கு வந்து இன்டர்னல் அக்யூரல்ஸை வந்து நாங்கள் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் ஐஆர்சிடிசி ரயில்வே கேட்டரிங் கம்பெனி, இவங்களோட பிஸ்னஸில் வந்து ஒரு மார்ஜின் ப்ரெஷர் பார்க்க முடியுது. காரணம் வந்து இதை அப்போவே சொல்லிட்டாங்க, வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் ஆரம்பித்த போதே இந்த கேஸ் விலை ஏற்றத்தினால எங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி குறையிறதுக்கு வாய்ப்புன்னு அவங்க அப்பயே சொல்லியிருந்தாங்க. இவங்களோட சேல்ஸ் 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் மார்ஜின் வந்து 34%லேருந்து 28% குறைஞ்சிருக்கு. இதன் காரணம் வந்து ப்ராஃபிட் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. அதாவது சேல்ஸ் 18% இன்க்ரீஸ் ஆனதும் ப்ராஃபிட் வந்து அதே 330 கோடியிலேருந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒன்ஸ் இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களோட ப்ராஃபிட் வந்து மறுபடியும் திரும்ப வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் வந்து ரயில்வேல பெருசாக போனது கிடையாது. ரயில்வேல போகிறவங்க வந்து அந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதை பொறுத்து தான் எங்களோட பிஸ்னஸ் வந்து வளருமா வளராதான்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா சாப்பாடு நல்லா இல்லைன்னா யாரும் வாங்க மாட்டாங்க, யாரும் வாங்கலைன்னா இவங்களுக்கு பிஸ்னஸ் இருக்காது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரெயினில் யாராவது போகிறீங்கன்னா இந்த ஐஆர்சிடிசிலேருந்து வர சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்றது மட்டும் சொல்லுங்கள். அண்ட் அடுத்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு நேற்று நைட் ஒரு அப்டேட் வந்தது. என்னன்னா பேங்க் ஆஃப் அமெரிக்கா BOFA அவங்க வந்து கிட்டத்தட்ட 18,268 கோடி ரூபாவை வந்து ஜியோ ஃபைனான்ஷியல்ஸோட ஒரு சப்சிடரி நிறுவனம் ஜியோ கிரெடிட்டில் முதலீடு பண்ண போகிறதான்னு சொல்லிட்டு, இது ஆக்சுவலாக வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். ஷேர் வந்து இன்னைக்கு காலையில் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஆனால் ரிலையன்ஸ் குரூப்பில் என்ன பிரச்சனைனா, இவங்க சப்சிடரியாக ஆரம்பித்து ஒரு ஸ்டேஜில் வந்து அதை தனியாக லிஸ்ட் பண்ணிடுறாங்க. இதனால் ஷேர் ஹோல்டருக்கு பெரிய வேல்யூ இல்லை. அதன் காரணமாக வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து எக்ஸைட் ஆகலை. ஆனால் லாங் டேர்மில் பார்த்தோம்னா இது உங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டியில் சேர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆரியன் ப்ரோ சொல்யூஷன், இவங்களுக்கு வந்து ஒரு குளோபல் டேட்டா சென்டர் ஹைப்பர் ஸ்கேல் டேட்டா சென்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி கிட்ட இருந்து 100 கோடி ரூபா மதிப்புள்ள ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது ஆரியன் ப்ரோ சொல்யூஷனோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் NBCCக்கு இந்தோ டிபெட்டியன் போலீஸ் கிட்ட இருந்து ஒரு 235 கோடி ரூபா மதிப்புள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது NBCC இந்தியாவோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் லார்சன் டியூப்ரோ, இவங்களோட இந்த அப்டேட் வந்து ஒரு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டானது, கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டுகெதர் ஏஐன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. இவங்களுக்கு வந்து இந்த டேட்டா சென்டரோட சர்வீஸை யூஸ் பண்ணக்கூடிய கம்பெனி இவங்களுக்கு இந்த டேட்டா சென்டர் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக L&T வந்து கிட்டத்தட்ட 10,000 B300 ஏஐ NVIDIAவோட ஏஐ சிப்ஸை வாங்கி ஒரு டேட்டா சென்டரை சென்னை L&T டேட்டா சென்டர் கேம்பஸில் வந்து கட்ட போகிறாங்க. இது இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். அதாவது டுகெதர் ஏஐ தான் கஸ்டமர். இந்த டுகெதர் ஏஐக்காக L&T வந்து ஒரு டேட்டா சென்டர் கட்ட போகிறாங்க. இந்த டேட்டா சென்டரை 10,000 B300 NVIDIA சிப்ஸை வச்சு கட்ட போகிறாங்க. இதுதான் இந்த அப்டேட். இது வந்து லாங் ரன்னில் வந்து L&T வந்து டேட்டா சென்டர் பிஸ்னஸில் அவங்களோட ஃபுட் பிரிண்ட்டை வந்து அதிகப்படுத்துகிறாங்கன்றது நமக்கு தெரிய வருது. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. டேட்டா சென்டரில் இவங்களோட EPC செக்மெண்ட்டில் வந்து ஒரு பெரிய ரீச் இருக்க போது வருங்காலத்தில்.
அண்ட் கர்னெக்ஸ் மைக்ரோ சிஸ்டம் இவங்க வந்து இந்த ரயில்வே கவச் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. இவங்களோட சேல்ஸ் வந்து ரீசெண்ட் 2-3 குவார்ட்டரா வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதன் காரணமாக வந்து ஷேர் ப்ரைஸ் ஆல்ரெடி ஃபேக்டரின் ஆயிடுச்சு. இவங்களோட Q1 நம்பர்ஸும் ஓரளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. அதாவது ப்ராஃபிட் வந்து 7 கோடி பண்ணவங்க இப்போ 110 கோடி ரூபா அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அண்ட் சேல்ஸ் வந்து 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 55 கோடியிலேருந்து 505 கோடியாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் மார்ஜின் வந்து 32% மெயின்டைன் பண்ணுறாங்க. இவங்க கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட ஆர்டர் புக் வந்து 3641 கோடி இருக்குது. அண்ட் இதை வந்து இந்த நிதியாண்டுக்குள்ளார நாங்கள் முடிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து ஆல்ரெடி நாங்கள் 45% அளவுக்கு இந்த ஆர்டர் புக் வந்து முடிச்சிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கவச் சிஸ்டத்தில் வாரண்டி ஏதாவது கொடுக்க வேண்டியது வந்ததுன்னா அதுக்காக நாங்கள் 30 கோடி ரூபா ப்ரொவிஷன்ஸும் எடுத்து வச்சிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இது ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவான கைடன்ஸாக தான் இருக்குது, பாசிட்டிவான ஒரு விஷயமா தான் இருக்குது. இருந்தாலும் வந்து ஆல்ரெடி இந்த அளவுக்கு ஆர்டர் கிடச்சிருச்சு, இதுக்கு மேலே ஆர்டர் கிடைக்குமான்ற ஒரு சந்தேகமும் இருக்குது. இப்போதைக்கு வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுப்போம், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். அண்ட் இப்கா லெபார்டரிஸ் இவங்க வந்து ஒரு ஃபார்மா கம்பெனி, ஒரு 40,000-50,000 கோடி ரூபா மதிப்புள்ள ஃபார்மா கம்பெனி தான். அண்ட் இவங்களோட சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அதன் காரணமாக சேல்ஸ் 21%, ப்ராஃபிட் வந்து 72% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து 18-24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான். அண்ட் அடுத்து சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா இவங்க வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸை தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி. வெடி மருந்துகளை இந்த ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்காங்களே அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. ஆனால் ஆஸ் ஆஃப் நோ இவங்க வந்து ஓவர் வேல்யூடு தான். அதாவது டிஃபென்ஸ் கம்பெனி எல்லாமே ஓவர் வேல்யூடுன்னு சொல்லிட்டு நேற்றோ மார்க்கெட் அனாலிசிஸில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான். இவங்களோட சேல்ஸ் வந்து 70% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் வந்து 93%, அப்படியே டபுளாக இருக்குது. 350 கோடியிலேருந்து 666 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் மார்ஜின் வந்து 25-28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஒரு நல்ல ரிசல்ட் தான். ஆனால் ஆல்ரெடி வந்து இந்த ஷேர் வந்து ஓவர் வேல்யூட். இதுக்கு மேலே இன்னும் அப்சைடு வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுட்டு வேடிக்கை பாருங்கள், எப்பயாவது சான்ஸ் கிடைச்சா பார்த்துக்கலாம். அண்ட் அடுத்து பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க வந்து இந்த ஜாக்கி ஜெட்டி இருக்கு இல்லையா, அந்த ஜாக்கி ஜெட்டின்றது ஒரு பிராண்டு, பெரிய பெரிய பணக்காரங்களும் யூஸ் பண்ணக்கூடிய பிராண்டு. அதில் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அதிகம். அந்த பிராண்டோட லைசன்ஸ் வந்து இவங்க வச்சுருக்காங்க, மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் லைசன்ஸ் எல்லாமே இவங்க வச்சுருக்காங்க. அண்ட் இவங்க வந்து இவங்களோட Q1 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 3.5% குறைஞ்சிருக்கு இயர் பேசிஸில். 200 கோடி ரூபா லாபம் பண்ணவங்க 193 கோடி ரூபா அளவுக்கு லாபம் வந்து குறைஞ்சிருக்கு, ஒரு 7 கோடி குறைஞ்சிருக்கு. அண்ட் சேல்ஸ் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து கிட்டத்தட்ட 10% அளவு குறைஞ்சிருக்கு, 22%லேருந்து 20% குறைஞ்சிருக்கு. இவங்க வந்து ஒரு ஷேருக்கு வந்து 200 ரூபா வந்து டிவிடெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்த நிதியாண்டுக்குள்ளார இவங்களோட ரெவன்யூ க்ரோத் டார்கெட்டாக வந்து 8000 கோடி ரூபா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் பார்க்கப்படுது. இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் உங்களோட மார்ஜினில் ஒரு எக்ஸ்பேன்ஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த 200 ரூபா டிவிடெண்ட்னு சந்தோஷப்படாதீங்க, ஏன்னா இவங்களோட ஷேர் ப்ரைஸே 36,000 ரூபாயில் இருக்குது. 1.5% டிவிடெண்ட் இன்று கொடுக்குறாங்க. ஸோ பெரிய டிக்கெட் சைஸ் பெருசாக நான் வாங்க மாட்டேன், ஏன்னா திடீர்னு போய் மாட்டிச்சுன்னா ரொம்ப நாளைக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு விஷயம். அண்ட் VST டில்லர்ஸ் அண்ட் டிராக்டர்ஸ் இவங்க வந்து ஒரு டிராக்டர் கம்பெனி, எஸ்கார்ட்ஸ் கியூபிட்டோ மாதிரி ஸ்பெஷலாக வந்து டிராக்டர் பிஸ்னஸ் மட்டும் பண்ணுறவங்க. என்னதான் இந்த மற்ற கம்பெனிஸில் வந்து மார்ஜின் ப்ரெஷர் பார்க்க முடிஞ்சாலும் ஆட்டோமொபைல் கம்பெனிஸில் இவங்களோட மார்ஜின் ப்ரெஷர் அந்த அளவுக்கு இல்லை, மார்ஜின் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அண்ட் இவங்களோட சேல்ஸ் 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் வந்து 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 44-48 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான். அண்ட் அடுத்து அவந்தி ஃபீட்ஸ் இந்த இறால் மாதிரியான சீ ஃபுட்ஸை ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்களோட மார்ஜின் வந்து பெரிய அளவுக்கு வந்து குறைஞ்சிருக்கு. அதாவது 13% மார்ஜின் இருந்தவங்க 6% குறைஞ்சிருக்கு. இதன் காரணமாக வந்து ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு. சேல்ஸ் 18% இன்க்ரீஸ் இருந்தாலும் ப்ராஃபிட் வந்து 40% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு வீக்கான ஒரு ரிசல்ட் தான். நான் வந்து இந்த அளவுக்கு மோசமாக இவங்களோட ரிசல்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. ஸோ காரணம் என்னென்னா, இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் காரணமாக இவங்களோட பிஸ்னஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இல்லாத எதிர்பார்த்தாங்க. ஸோ எப்படி ஷேர் ப்ரைஸ் ரியாக்ட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் இவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப மோசமாக வந்திருக்கு. இதுக்கான முக்கியமான காரணம் வந்து ஒன்று, இந்த JLR பிஸ்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பயங்கரமான அடி. ஏகப்பட்ட வண்டியை வந்து ரீகால் பண்ணாங்க, அது வந்து ஒரு அடி. இன்னொன்று யூகேயில் வந்து அந்த ஏதோ ஒரு சைபர் அட்டாக் வந்து நடந்தது இவங்களோட பிளான்ட்டில், அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அடி விழுந்திருக்கு. அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் அதர் இன்கம் மட்டும் இயர் பேசிஸில் 1580 கோடி ரூபா அளவு குறைஞ்சிருக்கு. இதன் காரணமாக போன வருஷம் 4000 கோடி ரூபாய் லாபம் பண்ணவங்க இப்போ வந்து 859 கோடி லாபம் பண்ணியிருக்காங்க. இந்த அதர் இன்கம் மட்டும் சேர்த்திருந்தாலே 2300 கோடி ரூபாய் பக்கத்தில் வந்திருக்கணும். இந்த அதர் இன்கமும் இல்லாததுனால ப்ராஃபிட் வந்து பயங்கரமாக இருந்திருக்கு. சேல்ஸ் வந்து 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் எபிட்டா வந்து 24% அளவு குறைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு வீக்கான ரிசல்ட் தான். மார்க்கெட் நாளைக்கு எப்படி பார்க்கும்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் IPO செக்ஷனுக்கு வந்தோம்னா பெஹாரிலால் இன்ஜினியரிங் IPO இவங்க வந்து ரொம்ப சின்ன கம்பெனி. இவங்களோட புக் பில்டிங்கே, அதாவது இஷ்யூவோட சைஸே வந்து 300 கோடி ரூபாய் தான். இவங்களோட பிஸ்னஸ் மாடல் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டீல் அண்ட் அயன் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ்.
அதாவது சின்ன கம்பெனி தான், ஆனால் வேல்யூவேஷன் நல்லா இருக்குது. இவங்களோட பிஇ ரேஷியோ பார்த்தோம்னா 18 இருக்குது, ஆர்ஓஇ வந்து 23லையும், ஆர்ஓசி வந்து 27லையும் இருக்குது. ஸோ இது ஓரளவுக்கு நல்ல வேல்யூவேஷன் தான் வராங்க. நாளைக்கு ஒரு வேளை நம்மளே ஒரு கம்பெனி ஆரம்பித்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சின்ன கம்பெனின்றதுனால நம்ம வந்து தப்பாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. 26% அளவுக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. நான் இது வந்து லிஸ்டிங் கெயின்ஸ்க்காக நான் அப்ளை பண்ணுறேன், அதை வந்து நான் சொல்லிக்கிறேன். அண்ட் டெப்ட்டும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, கடன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. பஹாரிலால் இன்ஜினியரிங் ஐபிஓ, BEHARI. அண்ட் அடுத்து ஷிப் ராக்கெட் ஐபிஓ. அண்ட் இந்த ஐபிஓ வந்து பார்த்தோம்னா காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐபிஓ. இப்போ இந்த மீஷோ, நைக்கா, இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட் மாதிரியான கம்பெனி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கம்பெனி. இவங்க வந்து இப்போதைக்கு லாபம் பண்ணல, லாஸ் மேக்கிங் கம்பெனி. அதான் நான் எதிர்காலத்தில் வந்து கிழிச்சு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரி இருக்குல்ல, அந்த மாதிரி கேட்டகரி. இவங்க கிழிக்கும் போது நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் என்ன மேட்டர்னா இவங்க லாஸ் மேக்கிங் கம்பெனி தான், இருந்தாலும் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து 35% இருக்குது. நான் வந்து வெறுமனே லிஸ்டிங் கெயின்ஸ்க்காக மட்டுமே அப்ளை பண்ணுறேன். மேபி லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த செலவுகளெல்லாம் குறைச்சி இவங்க ப்ராஃபிட் டிக்ளேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண்ணிட்டு போட்டோம், நமக்கு 35% வந்தால் போதும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஷேர்ஸையும் வந்து கவர் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 40 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கு. கோல்டு ப்ரைஸஸ் $4,355 அளவுக்கு குறைஞ்சிருக்கு. அண்ட் அமெரிக்கன் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா டவ் ஜோன்ஸ் ஃப்ளாட்டாக இருக்குது, நாஸ்டாக் வந்து 1% பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் S&P 500 1/2% அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. க்ரூட் ஆயில் மறுபடியும் $88 போயிருக்கு. ஸோ ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ நாளைக்கு உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளான டே அமைறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.